வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம ஷார்ட்ஸில் இதோட வீடியோ போட்டிருப்போம். நீங்கள் பார்க்காதவங்க அங்கே பார்த்துட்டு வந்துடுங்க. ப்ரிவியூவில் அதை போடுறேன், எப்படி இதை எடிட் பண்ணுறோம், அதுவும் கேப்கட்டில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் VPN ஆன் பண்ணிக்கோங்க. VPN உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா VPN ஆன் பண்ணிக்கோங்க. ப்ரோட்டான் VPN இல்லை உங்களுக்கு பிடிச்ச VPN யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ப்ரோட்டான் VPN யூஸ் பண்ணுறேன். VPN ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் கேப்கட் போய்க்கோங்க. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் உங்கள்கிட்ட இல்லைன்னா நான் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதில் பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஐ மேக்கிங் வீடியோ எடிட்டில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேப்கட்குள்ளே நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு உங்கள் இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜை ஆட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை குறைச்சி வச்சுக்கோங்க. 0.7 செகண்ட்ஸுக்கு குறைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த இமேஜை ஸ்ப்ளிட் 9:16 ரேஷியோவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த இமேஜை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதை 6.3 செகண்ட்ஸுக்கு வச்சுக்கோங்க அந்த இமேஜை. அதுக்கப்புறம் நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி வைக்கிறதுனால வச்சுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் இல்லைன்னா உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி, அதாவது உங்கள் ஐ கரெக்டாக ஜூம் ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. இல்லை என்னைய மாதிரி பண்ணுறதுனாலும் அந்த ஜூம் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு கிளிப்பில் இங்கே லெஃப்ட் சைடு ஒரு கீ ஃப்ரேம், செகண்ட் ரைட் சைடில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு இந்த ரைட் சைடு கீ ஃப்ரேமில் நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அடுத்து டூப்ளிகேட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த இமேஜுக்கு சேமாக அந்த ஜூம் இருக்கணும். 2 இமேஜும் ஜூம், அதாவது அந்த கீ ஃப்ரேமில் ஜூம் வைங்க. நான் எப்படி வைக்கிறேன்னு பார்த்துட்டு அந்த கீ ஃப்ரேமில் ஜூம் வைங்க. வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். அப்புறம் சென்டரில் வச்சுட்டு நீங்கள் இது கொடுத்துக்கோங்க, கிராஃபிக்ஸில் ஃப்ளோட் 2 கொடுத்துக்கோங்க. நான் வைக்கிற மாதிரி ஃப்ளோட் 2 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க அப்படியே இதாகும். நான் எப்படி வச்சுருக்கேனோ அது மாதிரி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கிளிப்பை ஆட் பண்ணிக்கோங்க. விநாயகர் கிளிப்பை ஆட் பண்ணிக்கோங்க. விநாயகர் கிளிப்பை ஆட் பண்ணிவிட்டு அது ஜூம், அதாவது நம்ம கண்ணுக்கு கரெக்டாக அந்த கருவிலிக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு மெயின் ட்ராக்கில் இமேஜ் வச்சுருக்கோம்ல, அந்த இமேஜை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதை தேர்டாக கொண்டு வந்துட்டு மாஸ்க் ஆப்ஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி அதில் சர்க்கிளை வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் அந்த விநாயகர் வீடியோவுக்கு கரெக்டாக நம்ம கருவிலி, அந்த கருவிலி இருக்குல்ல உள்ளக்கு, அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் சென்டராக வச்சு ரவுண்டாக சர்க்கிளாக கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அந்த கருவிலிக்கு கரெக்டாக, அப்போனா தான் உங்களுக்கு பார்க்க அந்த அந்த கருப்பில் அப்படியே சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த ஐ மாஸ்கிங் நல்லாயிருக்கும். மறக்காமல் அதை கரெக்டாக வச்சுக்கோங்க, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். அப்படியே அந்த ஒவ்வொரு ஃப்ரேமும் மாறுறது சூப்பராக இருக்கும். அது வச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த தேர்டு கிளிப் வச்சுருக்கீங்கல்ல டூப்ளிகேட் பண்ணி, அந்த தேர்டு கிளிப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த விநாயகர் வீடியோ கரெக்டாக அந்த ஐக்கு கரெக்டாக ஜூம் இன் ஜூம் அவுட் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது விநாயகர் முகம் தெரிகிற மாதிரி, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த லாஸ்ட் இதில் சேம் அதே விநாயகர் வீடியோவை வச்சுட்டு அதை ஆட்டோ ஃப்ரேமில் 9:16 ரேஷியோவுக்கு வச்சுக்கோங்க. அப்போனா அது கரெக்டாக இருக்கும், மாறி வரப்போ கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த தேர்ட் கிளிப்பில் கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. இந்த எண்டில் ஒரு கீ ஃப்ரேமு, இமேஜை இழுத்து விட்டு லாஸ்ட் ஒரு கீ ஃப்ரேம். அந்த லாஸ்ட்டு கீ ஃப்ரேம் வைக்கிறீங்கல்ல, அந்த லாஸ்ட்டு கீ ஃப்ரேமில் வச்சுட்டு இந்த கருவிலி ஹோல்ஸ் இருக்குல்ல, அது நீங்கள் ஜூம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த கீ ஃப்ரேமில் வச்சு பண்ணுங்கள். கீ ஃப்ரேம் இல்லாமல் பண்ணிங்கன்னா விழுகாது. அதனால் அந்த கீ ஃப்ரேமில் கரெக்டாக அங்கே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜூம் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ஹோல்ஸ் வைக்கிறப்ப கரெக்டாக அந்த ஹோல்ஸுக்கு விநாயகர் தெரிகிற மாதிரி வைங்க. அப்போ தான் பார்க்க அந்த ட்ரான்சிஷன் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃபில்ட்ரு வேணும்னா ஃபில்ட்ரு வச்சுட்டு வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பார்க்க நல்லாயிருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள், இல்லைன்னா நானே வேறு ஏதாவது ரீக்ரியேட் வீடியோ போடுறேன். பாய், see you. மறக்காமல் லாஸ்ட் இருக்கிற ரிசல்ட் வீடியோவை மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.